Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்பொழுது போர் குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஈரானின் 541 ட்ரோன்கள் 165 ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளன என ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது ஏவுகணைகள் இடைமறித்து வருகிறதாக ஒரு ஐக்கிய அரபு அமீரகம் செய்தியினை வெளியிட்டு இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுனால அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஈரான் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்க பேசஸ், கடற்படை தளமாகட்டும் அல்லது ராணுவ தளமாகட்டும் எங்க இருக்கோ அதுல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் இங்கெல்லாம் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. சற்று முன்பாக கூட அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தின செய்தியை நம்ம பார்த்தோம். இப்ப ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் எங்களுடைய நாடு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க 541 ட்ரோன்கள் 165 ஏவுகணைகளை எங்க மேல ஏவுனாங்க. அதை நாங்க இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் தரப்புல நாங்க அமெரிக்க நிலைகள் மேலதான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஐக்கிய அரபு அமீரகம் அதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த சொல்றாங்க. மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களை குறிவச்சுதான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. ஈரான் ஏவுகணைகளை மேற்காசிய நாடுகள் தடுப்பு அமைப்புகள் மூலமாக தடுத்து அழித்து கொண்டு வருகின்றன அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான இடமாக துபாய் இருக்குது. அங்க 2 நாளா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். ஏன்னா துபாய் தான் ஒரு மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாக அது இருக்குது. அதிக வருமானம் தரக்கூடிய இடமாகவும் அது இருக்குது. ஆனா துபாயில இவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ துபாய் மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரகத்துல மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தடுத்து நிறுத்தினதே இவ்வளவு அப்படின்னா ஈரான் மொத்தமாக எவ்வளவு வீசிப்பாங்க, அதுல எங்கெல்லாம் தடுக்க முடியாம போய் தாக்குதல் நடந்திருக்கிறது, அதுல ஏற்பட்ட சேதங்கள் என்ன, பொருட்சேதம் என்ன, உயிர் சேதம் என்ன, இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. நீங்க அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தணும்னா நேரடியா அமெரிக்காவை தாக்குங்க, அதே மாதிரி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தணும்னா நேரடியா இஸ்ரேலை தாக்குங்க, அதை விட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாம் நீங்க ஏன் தாக்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்க இடத்துல அவங்களுடைய மிலிட்டரி பேஸ் இருக்கு, அதனால நாங்க அதை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுதான் ஈரான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2 பக்கமே தாக்குதல் தீவிரமாக இருக்கிறது. ஒன்று, இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானை தாக்கிட்டே இருக்காங்க. அதற்கு பதிலடியாக ஈரானும் தங்களுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம இப்ப 2 தரப்புலையும் பார்க்கும்போது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு அஞ்ச வேண்டி இருக்கிறது. அதே போல பொருட்சேதமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. இது எப்படியாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கறதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசு. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.